அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேன். ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி ஸ்நேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டரில் கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவரும். அவர் கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் இளையராஜா சார் சிரித்து பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார். அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிகெல்லாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே கவுண்டமணி அவர்கள் ரசிகர். அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. ராஜகோபால் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை எம் லட்சுமிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கார். எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சாரும் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸு. அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தையால் இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதில் மிக கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு என்ன. அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதாக ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்டு எங்கே காதல் விழு. சத்தியமாக நடத்துகிற உண்மை. கனவு எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல. அந்த ஒரு நீ தான் மங்கள லாபத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி நான் கூட போய் நான் நடிக்கும்போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் கவுண்டமணி கூட நடிக்கிறேன்னு வேறு படத்தில் சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கரம் நடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணி நடிக்கும் போது ஏதாவது தப்பாயிருமேங்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவருக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்ப்பேன்.
நான் ரிஹர்சல் பார்க்குறேங்கிறதுக்காக அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பார். நான் 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மை, என்ன ஒரு இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்குது. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னும் ஒரு 10-20 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணிட்டோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன். வந்துட்டு உங்களுக்கு அது நன்றி குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசார் காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சின்ன தம்பியாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், ஒரு இக்ஸாமாவாக இருக்கட்டும், ஒரு நடிகனாக இருக்கட்டும், வாழ்க்கை வெற்றி தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஆட்டக்காரன், பாட்டுக்கு நான் அடிமை, தங்கமான ராசா, ஊர் விட்டு வந்து இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணிடுற கவுண்டமணி அண்ணன் இன்னைக்கு அவரோட படம் ஒத்த விட்டு முத்தையா. ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்.